ஆர்சிஎம் தமிழ் சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஆர்சிஎம்மோட டீ தூள் பத்தி தான். நீங்க வந்து கடையில வாங்குற டீ தூள்ல வந்து கலர் போட்டிருக்காங்களா எனக்கு தெரியாது. பட் இது வந்து முதல் தரமான டீ. இதுல எந்த விதமான கலரும் கலக்கல, கெட்டு போகாம இருக்கிறதுக்கு எதுவும் கலக்கல, சாயம் எதுவுமே கலக்கல. ஓகேங்களா? இது வந்து டீ தூள். இதுதான் வந்து நான் சொல்ற டீ தூள் இதுதான். இதை வந்து இதுல போட்டு வச்சிருக்கேன். இதுல தண்ணி ஊத்துறேன். நீங்களே பாருங்க கலர் சேஞ்ச் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. நீங்க கடையில வாங்குற டீ தூள் போட்ட உடனே உங்களுக்கு வந்து சூப்பரான கலர் வந்துடும். இதுல வந்து அந்த மாதிரி எல்லாம் வராது. இங்க பாருங்க. இதுல வந்து நம்ம வந்து கொஞ்சமா வந்து சாய் மசாலா சேர்த்துக்கலாம். இங்க பாருங்க. இதான் வந்து சாய் மசாலா. நான் வந்து வாரத்துல ஒரு நாள் தான் டீ குடிப்பேன். அதுக்கு காரணம் இந்த சாய் மசாலா தான். ஏன்னா இதுல வந்து பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய், இஞ்சி எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ இதுல இது வந்து நான் இந்த பாட்டில்ல போட்டு வச்சிருக்கேன். இதை ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். பார்த்தீங்களா டீ என்ன கலர்ல இருக்குன்னு. டீ தூளோட கலர், அந்த ஸ்மெல் வந்து நல்லாவே தெரியுது. சூப்பர் ஸ்மெல்லு. அந்த சாய் மசாலா போட்ட உடனே தான் ஸ்மெல்லு நல்லா தூக்கி கொடுக்குது. ஸோ இங்க பாருங்க கலர் வந்து சூப்பரா இருக்கா? ஓகே. இந்த டீ தூள் பத்தி சொல்லணும் அப்படின்னா, இது வந்து முதல் தரமான டீ தூள். இது வந்து கொழுந்து இலையிலிருந்து தயாரிச்ச டீ தூள். இது வந்து யாரெல்லாம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே இதை யூஸ் பண்ணலாம். இதுல கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்கலாம். பாலும் போடணும் இல்லையா? இது மூடிக்கலாம். இதுல ஹோல்ஸ் இருக்கு. ஸோ அது காத்து போயிடும். வெள்ளை சர்க்கரை யூஸ் பண்ணக்கூடாது. ஆனா நீங்க டெய்லி காலையிலயோ இல்ல ஒரு நாளைக்கு 2 டீ மட்டும் தான் குடிக்கிறீங்க அப்படின்னா 1 ஸ்பூன் சர்க்கரை போதுமானதா இருக்கும். வெள்ளை சர்க்கரை அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா வெள்ளை சர்க்கரை சாப்பிட்றதுனால எலும்பு தேய்மானம் ஏற்படும். அதனால தான் நான் வாரத்துல ஒரு நாள் மட்டும் டீ குடிக்கிறேன். நீங்க வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவை இல்ல 2 தடவை குடிக்கிறீங்கன்னா ஓகே, கொஞ்சமா கலந்து குடிச்சுக்கோங்க. இப்ப பாருங்க இந்த டீ நல்லா இருக்கா? டீ தூள் சூப்பரா இருக்கு. நான் வந்து வாரத்துல ஒரு நாள் தான் டீ குடிப்பேன். ஸோ எனக்கு தெரியாது. ஆனா என்கிட்ட வந்து 4 மாசமா இந்த டீ தூளை இந்த 2 பாக்கெட்டையும் மாத்தி மாத்தி வாங்குறவங்க பக்கத்துல உட்காந்துருக்காங்க. அவங்களுடைய ஃபீட்பேக்கை அவங்க சொல்லுவாங்க, கேட்டுக்கோங்க. சொல்லுங்கப்பா, உங்க ஃபீட்பேக் சொல்லுங்க.